வணக்கம். வணக்கம். நீ உன்னை அறிந்தால் யூடியூப் சேனலுடைய அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சேனல் வந்து உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய சில வெளிப்பாடுகளை எங்களால முடிஞ்ச விஷயங்கள் நாங்க சொல்றோம். அதனால சாமி கும்பிட்டு தான் நீ தியானம் பண்ணணும் அப்படின்னு சிலவங்களுக்கு தெய்வம் பிடிக்காம இருக்கும். நான் தெய்வத்தை கும்பிட மாட்டேன். ஆனா என்னுடைய உடம்பு வந்து மனம் வந்து அமைதியா இருக்கும். ஒரு ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவனுக்கு நினைச்ச தாய் தாப்பனையோ இல்ல அவனுக்கு நினைச்ச ஒரு நண்பனையோ மனசை ஒருநிலை பண்ணி ஒரு ஜெபம் பண்ணோம்னா அவனுடைய மனம் வந்து ஒரு தெய்வீகமா இருக்கும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். ஹார்ட் அட்டாக் பிரச்சனை அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி தான் அந்த தியானத்தையும் இதையும் இதை பத்தி நம்ம நிறைய பேசணும். அதாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பத்தி தம்பி நிறைய விஷயம் பேசணும். ஆனால் இந்த தியானம்ங்கிறது வந்து நம்ம சாட்டா சொல்ல போறோம்னா மனிதனுடைய உடம்புக்கு தேவையான ஒண்ணு. கூடு விட்டு கூடு பாயிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, சூழ உடம்பு சூச்ச உடம்பு பிரிக்கிறது, வாசி யோகத்திலே பண்றது, மூச்சை வந்து நிலைநாட்டுறது, அதாவது இடகளை பின்களையில கொண்டு இது வந்து குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. குண்டலினா உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாம்பு மூலாதாரம் சுவாதிட்ட மணி அந்த 7 சக்கரங்கள் அவனுடைய தன்னுடைய நிலையை அது வந்து முதல் துவக்க மூச்சு பயிற்சி. முதல்ல உன்னுடைய நாடி நீ வந்து எந்தெந்த நாடியில உனக்கு உடம்புல இருக்குங்கிறது தெரியும். நீ வந்து அந்த நாடியை முதல்ல பிடிக்கணும். நாடியை பிடிச்சி அப்புறம் அந்த பயிற்சியை தொடங்கி வாசி யோகத்துக்கு வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மூலாதாரங்கிற சக்கரத்துல தன்னுடைய அந்த விந்தாகப்பட்டதை வந்து நிலைநிறுத்தி அந்த குண்டலினி சக்தியை வந்து முதுகுத்தண்டு வழியை தலைக்கு சரசை கொண்டு நெற்றியில கொண்டு நெற்றி கண் வந்து அப்புறம் சரசை கொண்டு ஏகம் வழியா நம்ம வந்து நம்ம அந்த உடம்பு வெளியே ஏத்துறது உள்ள கொடுக்கறதும் இது நிறைய ப்ராசஸ். இதை வந்து எல்லாரும் செய்ய முடியுமானா முன்னால வந்து ஒவ்வொரு போகர் அப்படி பல வகையான சித்தர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குண்டலினி சக்தி முடிச்சிருக்காங்க. இதை வந்து நிறைய சித்தர்களும் பாடியிருக்காங்க. ஆனா இதுக்கு முறையான ஒரு அணுகுமுறை, முறையான விஷயங்கள் இந்த குண்டலினி சக்தி செய்யணும். இதுக்கு முதல்ல அடித்தளம் தான் இந்த தியானம். இதை வந்து ஆன்மீகத்தோட ஏன் பயன்படுத்த இன்னைக்கு எல்லா முனிவர்களும் எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் அந்த நிலையை ஏற்படுத்தி தெய்வமா மாறியிருக்காங்க. மனிதன் நம்ம வந்து ஒரு ஒரு சுட்ட விந்துல 10,800 செல்கள் இது உள்ள அடங்கியிருக்கு. அந்த செல்லுல ஒரு செல்லு கருமுட்டையை போய் அடையுது. அந்த ஒரு செல்லு கருமுட்டை அடைஞ்சு இந்த மனித உருவமாகி அது 10 மாசத்துல குழந்தையா பிண்டமா வெளியே பிறக்குது. அந்த குழந்தை வளருது. அதுக்குன்னு ஒரு மனசு எண்ணங்கள் புத்தி செயல்பாடு எல்லாம் இருக்குது. நோய் நொடி இல்லாம நல்ல திரகார்த்தமா நல்ல ஆரோக்கியமா நல்ல புத்தி சிந்தனையோட அந்த குழந்தை பிறந்ததானால் அது வந்து மனிதனா பிறக்கிறது ஒரு விதை. அந்த விதைக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆன்மாவை வந்து வலுப்படுத்தி இந்த உடம்பு வேற அந்த ஆன்மா வேறன்னு பிரிக்கிறதுக்கு பேர் தான் இந்த குண்டலினி. மனிதன் தெய்வமாகலாம். மனிதன் தான் தெய்வமாகலாம். தெய்வங்கிற தனியா எங்கேயும் வந்தது இல்லை. மனிதன் தான் தெய்வமாயிரும். அடுத்த உங்களுடைய கேள்வி. ஆனா இப்ப தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு கேள்வி வருதுன்னா, இப்போ குறிப்பிட்ட ஜனங்க வந்து எப்படி பேசுறாங்கன்னா, அதாவது பர்டிகுலரா ஹிந்துவை வச்சு பேசுறாங்க. விநாயகர் யானை தலை வச்சிட முடியுமா? அனுமார் அதாவது குரங்கு மூஞ்சி வச்சுட்டு அப்புறம் மத்தவங்க எல்லாம் குரங்கு மூஞ்சி. இப்போ ஒரு கிறிஸ்தவ நண்பர் கூட வந்து சபையில வந்து ஒரு கேள்வி அந்த வீடியோ முன்னாடியே பார்த்தேன். அதாவது இந்து தெய்வங்கள்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஆச்சு எந்த தெய்வங்களையும் நம்ம வந்து பழிச்சு பேசுனது கிடையாது. குறையாவோ அதாவது என் தாய் நல்லவ என் தாய் உத்தமின்னு சொல்றதுக்கு எனக்கு பல உரிமைகள் இருக்கு. எனக்கு அந்த இது இருக்குது உரிமை இருக்கு. ஆனால் பிறரை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு உரிமை இல்லை. அப்படி பிற மதத்தையோ பிறருடைய நம்பிக்கையையோ இழிவா பேசுறவன் குற்றவாளி. அவனை கண்டிப்பா சட்டங்கள் வந்து அவனை தண்டிக்கும். இந்த மாதிரி ஒரு சபையில் அதே மாதிரி இன்னொன்னு அந்த கட்சிக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு இந்து கூட்டத்துல இந்துவை பத்தி தாழ்த்தி பேசு, ஒரு இஸ்லாமியர் கூட்டத்துல போய் இந்து மக்களை வந்து இழிவா பேசுறான். அது ஒரு ஈனப்பிறவிகள், காசுக்காக வாழக்கூடிய ஈனப்பிறவிகள். அதை நம்ம வந்து குற்றம் சொல்லல. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. அதாவது கோபுரத்துல வந்து ஆபாசமான சிலைகள் இருக்குது. அனுமாரு வந்து நீ தெய்வமா வணங்குற, ஒரு குரங்க தெய்வமா வணங்குற, ஒரு பன்றி முகம் வச்ச ஒரு வராகர் அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ வந்து வணங்க, வாராகி அம்மன் இருக்கு, வராகர்னு அந்த சாமி இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய தெய்வங்கள்லாம் பன்றி உருவமும் குரங்கு உருவமும் சிங்கர் உருவமும் அந்த மாதிரி நாயை கும்பிடுற பசுமாட்டை கும்பிடுற அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய வழிபாடு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே நம்ம தமிழர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விலங்குகளும் ஒன்றி வாழ்ந்தாங்க. விலங்கு வேற மனிதன் வேற நம்ம பிரிக்கல.
விலங்கு வேற மனிதன் வேற பிரிக்கல. அதாவது எல்லா உயிர்கள் மேலையும் பாசம் வச்சு, எல்லா உயிர்கள் மேலையும் பாசம் வச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன, நம்மளுடைய பிறப்பே என்ன, என்னோட பிறப்பே என்னங்கிறது இன்ன வரைக்கும் என்ன சொல்றான், குரங்குல இருந்தா நம்ம மனிதன் வந்தான்னு சொல்றான். இன்ன வரைக்கும் என்ன குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான். அப்ப நம்முடைய மூதாதையர் யாரு? நம்மளுடைய மூதாதையர் யாரு? எப்ப நீ இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்ட, இன்னைக்கு விஞ்ஞானத்தை பெருசாக்கிட்ட, கொண்டுட்ட. ஆனா இதுக்கு முன்னுக்கூட்டி நீ வந்து ஒரு ஒவ்வொரு யுக தர்மம் இருக்கு. இப்ப சொன்ன மாதிரி இப்போ கலியுகத்துக்கு வந்து 32 லட்சம் வருஷம், 32 லட்சம் வருஷம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 32 72 லட்சம் வருஷம். இன்னைக்கு 2024 வருஷம் இன்னைக்கு நம்ம சொல்றோம். இது எந்த இங்கிலீஷ் வருடம் தான் 2024. இதே நீங்க கலியுகத்தினுடைய வருஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5500 ஆண்டு தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது கலியுகத்துக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னோட்டி எத்தனை யுகம் இருந்து வாழ்ந்திருக்கோம் நம்ம. இவனுக்கெல்லாம் நேத்து வந்தவனுக்கு யாரு? இந்த கிறிஸ்தவ மதம் எப்ப வந்துச்சு நீங்க தட்டி பாருங்க. இந்த இஸ்லாமிய மதம் எப்ப வந்துச்சு நீங்க பாருங்க. அதுக்கு முன்னக்கூட்டி யாரு வாழ்ந்தா? தமிழன் தான் வாழ்ந்தான். அப்போ எதுல இருந்து வந்தான்? முதல்ல இன்னைக்கு வந்து உலகம் எப்படி தோன்றியதுன்னு என்னென்னமோ இன்னைக்கு விஞ்ஞானத்தை வச்சு அப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனா எல்லா மூதேவி எங்க வரானுங்கன்னு கேட்டா நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடிச்சு வச்ச விஷயத்துக்கு தான். என்ன மாதிரி விஷயம்னா குமரி கண்டம், குமரி கன்னியாகுமரிங்கக்கூடிய அந்த குமரி இப்ப கடலுக்குள்ள இருக்குங்க. அங்கதான் மனிதன் உருவான ஒரு இடம் இருக்கு அப்படிங்க. இந்த குளோபல், இந்த உலகத்துக்கே மனிதன் உருவான இடம் தான் இந்தியாவுல கன்னியாகுமரியில தான். மனித இனம் உருவானதே தமிழ்நாடு தான். அப்ப இங்க இருந்துதான் முளைச்சி போய் வச்சு ஒவ்வொரு நாடா கண்டமா போய் வாழ்ந்திருக்கான். முதல்ல உருவானது தமிழ அவன் உருவாக்கின மொழி தமிழ். அதுக்கு முன்னாடி என்ன மொழி இருந்துச்சு? அதைத்தான் தெளிவா நம்முடைய புராணம் சொல்லுது. என்ன சொல்லுது? மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வாராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், இப்படி எல்லா கடைசியா இருக்கு கல்கி அவதாரம் இருக்கு. இந்த அவதாரங்கள் எப்படி வந்துச்சு? முதல்ல நீரில் தான், நீரின்றி அமையாது உலகு. தண்ணி தான் நமக்கு தெய்வம். இன்னைக்கு நீரின்றி அமையாத உலகம். வள்ளுவனே தான் சொல்லியிருக்கு, தண்ணி தான் நமக்கு தெய்வம். தண்ணி மூலியமா உருவானது உயிர்கள். அந்த உயிர்கள்ல உருவானது மீனா மனிதன் வந்து புழுவா பூண்டா பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில அவன் வந்து என்னவா மாறுறான்? மீன் வந்து 4 கால் முளைச்சு ஆமையா மாறுறான். 4 கால் முளைச்சு ஆமையா தரைக்கு வந்து அவன் என்ன பண்றான்? வராகர் பன்றி அவதாரமா ஓடுறான். அதுக்கப்புறம் நரசிம்மர், மனிதன் பாதி மிருகம் பாதி, நரசிம்மரா மாறான். இது உண்மையான தத்துவம், உண்மையான உலகு விஷயம். இந்த மதத்துல இந்த மாதிரி சொல்லுங்க. ஆதான் ஏவாள் பிறந்தான். ஆதான் ஏவாள் எங்க இருந்து பிறந்தான்? அடித்தளம் என்ன இருக்கு? அவன் கேட்கிறான். அவன் அசால்ட்டா சொல்றான், உன் தெய்வம் குரங்கு மூஞ்சியா இருக்கு, உன் தெய்வம் சிங்க மூஞ்சி. எப்ப என்னுடைய மூதாதையர் அப்படித்தானே வந்தான். என் மூதாதையர் முதல்ல மீனா தான் பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆமையா வந்திருக்கான். அதைத்தானே கும்பிடுவேன். என்னுடைய வழிபாடு என்ன வழிபாடு? மூதாதையர் வழிபாடு தான். அப்போ நான் அந்த மாதிரி வழியா வந்தது என்னுடைய தெய்வத்தை நான் கும்பிடுறேன். தலப்பரட்டன்னு சொல்லக்கூடிய தவள் மீனா தான் இருக்கும். அது 4 மீனா இருக்கும். அது 4 காலா மாறி அது ரெடி ஆகி இது வந்து 10ஆம் கிளாஸ் புத்தகத்துல தலப்பரட்டினுடைய இது போட்டிருக்கான். இதுதான் மனிதனுடைய மாற்றங்கள். இன்னைக்கு பள்ளியில இருந்து பெரிய டினோசர் வரைக்கும் பள்ளி எண்ணம். சைக்கிள் அப்படியே நீங்க அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா தெரியும். அதேதான், அதுதான். இது அறியாத முட்டா பயலுகள் ஆன்மீக, அதாவது மனம் ஒரு மதத்தை நம்ம, அதாவது சீசஸ் இயேசுநாதர் அவர் வந்து நம்ம உண்மையிலே ஒரு தெய்வமா நம்ம நமக்குதான். ஆனா இவங்க அப்படி இல்லை. உன் சாமிய, என் சாமியை குற்றங்கள் இருக்கு, உனக்கு என்ன செய்ய? காரணம் இல்லாம நீ உன் சபையில நீ உன்னுடைய தேவனை எவ்வளவு வேணாலும் உயர்த்தி பேசுப்பான். இல்லாத புடலாம் அவன் அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், இப்பொழுது என்னுடைய இந்த பிள்ளைக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஏன்னா எத்தனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு,
எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. நீ அப்படி உனக்கு அந்த சீசஸ் வந்து உடனே அந்த பூமியை பேச வச்சிருந்தா நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன் உங்க ஆளு போய் படுத்திருக்கு? எவனா கேள்வி கேட்கறானா? கேள்வி கேட்க மாட்டான். நீ எத்தனை பிராடு பேசுற? நீ எல்லா சபையிலும் என்ன பண்றீங்க? அதாவது கட்டி இருந்தா ஒரு அம்மாவுக்கு தொண்டையில இப்ப ஒரு நிமிஷத்துல இறக்கும், ஒரு நிமிஷத்துல இறப்போம். கட்டி ஆபரேஷன் நடந்துட்டு வேற அந்த அம்மா சொல்லு, ஐயோ என் கட்டி ஒரு பையனை கூட்டு வந்திருக்கான், இது ஊமை. இப்ப எங்க அப்பா வந்து இவரை பேச வைப்பாரு, அல்ல இல்லையா பேசுங்க. அந்த பையன் பேசுறான். என்ன இது? இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. தெய்வங்கள் அதிசயத்தை நிகழ்த்தும், கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லல. எங்க தெய்வம் நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தி இருக்குது. அதுக்கு ஞானம் வேணும், இறை பக்தி வேணும். அந்த பக்தியால் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நீ ஒண்ணுமே இல்லாம நீ வந்துட்டு நடக்குன்னா, அப்போ நீ இவ்வளவு சொல்லி நீ பொய் சொல்லி நீ ஏமாத்துறல்ல. இதே மோகன் சி லாரன்ஸ் உடம்பு சரியில்லைனாக்கா ஏன் ஹாஸ்பிட்டல்ல படுக்குறீங்க? இப்போ ஈசா ரோட்ல உள்ள அவருக்கும் மண்டையில ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. தெய்வங்கள் இருக்கு, இல்லைங்க. ஆனா இதை செய்யும், இதை பண்ணும் சொல்லி காசுக்காக மக்களை ஏமாத்துறது தான் தவறு. இந்த தவறுக்கு தண்டனை நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். இது வந்து ஜென்மா பலன் விடாது ஒண்ணு. தெய்வத்தினுடைய விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லலாம். அதாவது உன் மன நிம்மதி அடையணுமா, உனக்கு நல்லது நடக்கணுமா, நீ வா நம்ம யோகலட்சுமி நரசிம்மட்ட வந்து உன்னுடைய மனசுல உள்ள குறைய சொல்லு, தெய்வத்தை வணங்கு, நானும் உனக்காக இறைவன் வேண்டுறேன், நல்ல விஷயங்களுக்காக உனக்கு நான் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றேன். இதுக்காக எனக்கு 50,000 கொடு, 60,000 கொடு, உனக்கு குழந்தை வேணுமா 50,000 கொடு, உனக்கு கல்யாணம் ஆகணுமா எனக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, நான் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன், இந்த பிளான்ல நீ வந்து இருந்துக்கோ, உன்னை நான் சரி பண்ணி விடுறேன். ஆன்மீக அன்னைக்கு உள்ள ஞானிகள் சித்தர்கள்லாம் எவ்வளவு தெளிவா தமிழர்களுடைய நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீகத்தை சொல்லியிருக்காங்க, நிறைய ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. என் அவ்வை பாட்டி சொன்ன விஷயமே போதும். அவ்வை பாட்டி சொன்ன விஷயம் அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. தெய்வங்கள் பல ரூபமாக இருப்பதற்கு காரணம் நம் தமிழர்களுடைய மூதாதையர் வழிபாடு. என்னுடைய மூதாதையர் நான் வந்து வணங்கக்கூடிய ஆஞ்சநேயர். தெய்வம் யானை முகத்தன் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திர இளம்பரவே தோற்றன் நந்தி மகந்தனை யானை குழந்தை உந்தியில் வைத்தறி போட்டுகின்றேனே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்தை தூமணிய நீ எனக்கு சங்கத்தில் மூன்றும். விநாயகரை வணங்கிட்டுத்தான் இது. அதாவது ஆணை முகம் சொல்லி கேட்டானா எதனால அவனை வந்து நம்ம வந்து முதல் பொருளா வச்சிருக்கோம்னு சொல்லி கேட்டா, எல்லாவித அண்டம் முழுவதும் அவர்களுக்குள்ள விநாயகர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதோட தாற்பயமே வேற. ஓம் எனும் பிரணவத்துல அந்த துதிக்கையினுடைய அந்த ஓம்ங்கிற நம்ம பிரணவம் நம்ம சொல்றோம், அதனுடைய வடிவமாகத்தான் அந்த ஆணையங்கிற முகத்தை கொடுத்திருக்கான ஒழிய இதிகாசங்கள்ல பல விஷயங்கள் பல கதைகள் எழுதுவாங்க, அதுக்கு நம்ம வந்து இது கொடுக்க முடியாது. உண்மையாக நம்மளுடைய தமிழருடைய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய வாழ்வியல் முறைகள் தமிழ் கலாச்சாரம் மூலியமாக மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் வியாபாரம் ஆயிட்டு. உங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய தன்மை, ஆன்மீகத்துடைய விஷயம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் காசு பணம் இன்னைக்கு வந்து காசு இருந்தா தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அந்த ஆன்மீகம் எனக்கு தேவையில்லை. சொல்றது தப்பா ரைட்டா? இதான் நீங்க சொல்ற அடுத்த விஷயம். ஆனா இப்போ நீங்க இப்போ கடைசியா சொன்ன விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்ற, காசுக்காக பண்ற நிறைய விஷயம் வந்து இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியா இருக்கலாம், இப்போ நீங்க கடைசியா சொன்ன எல்லா விஷயமா இருக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யார் இருக்காங்களோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல 1ஓ 2ஓ இலவசம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, அது போக ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைனா, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கோ அதுக்குண்டான ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு வீடியோ மட்டும் அதுக்குண்டான ஒரு டேட்டை கொடுத்து நம்ம அதை கண்டிப்பா வாரத்துல ஒரு வீடியோ. அவங்களுடைய சந்தேகங்கள் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க, அந்த சந்தேகங்கள் நம்ம விட கொடுக்கணும். வாரத்துல ஒரு நாள் நம்மளுடைய இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீக நிகழ்வுக்காக நீங்க வரக்கூடிய உங்களுடைய தொலைபேசி என்ன கொடுக்கலாம். கண்டிப்பா வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலயோ மத்தியானமோ ஒரு நேரத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு தியானத்தை பத்தியோ ஒரு ஆன்மீகத்தை பத்தியோ நல்ல விஷயங்களை பத்தியோ உங்களுக்கு நம்ம வந்து சில விஷயம் நிறைய சந்தேகங்கள் கேளுங்க. அதாவது நான் ஒன்னும் ஞானி கிடையாது, சித்தர்கள் கிடையாது, ஏதோ எங்களுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆன்மீக ரீதியா நானும் 2.5-3 வருஷம் சன்னியாசம் கன்னியாகுமரியில இருந்து இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய தம்பி ஒருத்தர் எல்லாம்
அது என்ன அரசன்? அகோரியா வந்திருக்காங்க. கலையரசன் மாதிரி நம்ம வந்து திடீர் சன்னியாசி. நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஆன்மீக தேடல்ல இருந்து பல ஊர்கள் சுத்தி பல நாடு வெளிநாடு போலங்க. இங்க இந்தியாவுக்குள்ளே நேபாள்ல இருந்து கைலாசத்துல இருந்து காசில இருந்து எல்லா விதமான குருமார்களையும் சந்திச்சிருக்கோம். எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கோம். அவங்களும் நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காங்க. மாந்திரீகமா இருக்கட்டும், தாந்திரிகமா இருக்கட்டும், அதாவது ஆன்மீகமா இருக்கட்டும், மத்த செய்வினை கோளாறு, பில்லி, சூனியம், பேய், பிசாசு என்ன ஒரு விஷயம் தான் சரி. ஏன்னா அதுல என்னுடைய வாழ்க்கையில நான் பாதி வாழ்க்கையும் இழந்திருக்கிறேன், பாதி பணத்தையும் இழந்திருக்கிறேன். ஏதோ இன்னைக்கு நான் கும்பிடுற தெய்வம் நல்ல தெய்வம் என்னை கொண்டு ஒரு குடும்பம் ஒரு சூழலில் உட்கார வச்சிருக்கு. நம்ம அதே ஆன்மீக விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யோகலட்சுமி நரசிம்ம ராஜராஜேஸ்வரி பீடம் வச்சிருக்கோம். மனிதர்களுக்கு எந்த நேரம் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீங்க தாராளமா நம்மளை தேடி வாங்க. உங்களுக்கு தான் சொல்லுவேன், காசு நமக்கு பெரிய விஷயமே இல்லை. நம்ம வச்சிருக்கிற தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும். அதுக்கு உண்டான பிரதிபலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம வந்து மக்கள் நலனுக்காக இந்த மாதிரி போலிகள்கிட்ட போய் ஏமாந்து போலிகள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்து மனம் உடைஞ்சி, அதாவது ஒருத்தனுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை கிரக சூழ்நிலை, அவனுக்கு ஒரு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு ஆறுல. இவனும் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு சாமியாரையா பாக்குறான். ஒருத்தன் 5000 புடுங்குறான், ஒருத்தன் 2000 புடுங்குறான், ஒருத்தன் 4000 புடுங்குறான். ஒன்னும் வழி இல்லை. அவனுக்கு காலில் உள்ள புண்ணு குணமான மாதிரி தெரியல. அந்த நண்பர் நம்மகிட்ட வந்தார், ஐயா இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ அவருடைய கிரக சூழ்நிலையை அவருடைய கிரகத்தை பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு அவர் கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம், சாமி இது உடனே தரக்கூடிய விஷயம் இல்லை, நீங்க தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்துரும் அப்படின்னு நம்ம ஒரு 51 ரூபா காணிக்க மட்டும் வாங்கிட்டு, அப்ப என்ன சாமி ரொம்ப கம்மியா இருக்கு இதுல, காசு நிறைய வாங்கினா அந்த பிரச்சனை தீருங்கிற மனம் அவருடைய மனசு அப்படி. அவரே பாவம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு. நம்ம அந்த மாதிரி காசு நமக்கு கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமா இருந்தா சாமிக்கு ஏதோ ஆத்ம திருப்திக்கு திருப்தி அவன் சாமிக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ஐயோ இவரெல்லாம் போனா 51 ரூபா தானே வாங்கியிருக்காரு, இவர் என்ன நம்ம அப்படி குணப்படுத்திட போறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பெரிய சாமியார 50,000 பணம் கொடுங்க, உங்களுக்கு நான் அதை சரி பண்ணிடுறேன். இவனே பாவம் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருந்திருக்கான். ஏண்டா என்ன பண்ணிட்டாரு, 50,000 கொடுத்து வட்டிக்கு கடத்தை வாங்கி கொடுத்து அப்பவும் அந்த பிரச்சனை தீரல. இவர் கடங்காரன் சுத்தி சுத்தி விரட்டாதான் மிச்சம். சில கிரகங்கள் சில சூழ்நிலைகள் அவன் பிரதிபெல்லாம் அவன் அனுபவிச்சுதான் தீரணும். என்னன்னு சொல்லி கேட்டா, நம்மளால மழையை நிப்பாட்ட முடியாது, உடம்பு பிடிச்சு போகலாம். சில பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் தெய்வத்தை வேண்டுறோம், நம்ம செய்யறோம். இதுதான் உலகில். அதனால நம்ம கண்டிப்பா அனைவரும் வாங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். எல்லாம் இறைவனுடைய சிறப்பு. ரொம்ப நன்றி. நன்றி.